அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்திரிச்சு லேட் ஆகிடுச்சா, லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்யுதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கா. அப்போனா ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ½ அன் ஹவர்லேயே நம்ம வந்து ஒரு 1 பாட் ரைஸ் செஞ்சிடலாங்க. ஒரு ரச சாதமும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியலை தான் செய்ய போகிறோம். ரெண்டுக்கும் காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டு வந்துடுவாங்க. கப்பே காலி ஆகிடுங்க. இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு கப்பில் இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், ஒரு டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். இப்போ அதுலேயே ஒரு காஞ்ச மிளகாய் 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். தோலோடையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம இந்த மாதிரி க்ரஷ்ஷாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு அதில் ஒரு 2 வெங்காயம் நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி, பழமான தக்காளி சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் ரொம்ப நைஸாக ஒட்டாத க்ரஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பவுலில் எடுத்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே வச்சிடுறேங்க. இப்போ வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மீடியமாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் நான் வந்து கிள்ளி போட்டிருக்கேங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 6 பூண்டு பல் இருக்கும். நான் வந்து தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தட்டி சேர்த்துங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், அதையும் நல்லா பொரிய விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வெங்காயத்தை சேர்த்துட்டு திரும்ப நம்ம வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லஞ்ச் டைமில் நீங்கள் வந்து கப்பே காலி ஆகிடும். பாருங்களேன், குழந்தைங்களுக்கு நீங்கள் இது ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். அதில் மிளகு ஜீரக பொடியை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாது 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலாலாம் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி வரட்டும். அதே சமயம் நம்ம கருகவும் விட்டுறக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி அடிப்பிடிக்காத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிள்ளைங்க நான் வந்து செஞ்சிட்ருக்கேங்க. அதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து புளி தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1க்கு 4ன்ற அளவில் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். தண்ணி ஓரளவு கொஞ்சம் கொதித்து வரட்டும். 1க்கு 4ன்ற அளவில் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் குழன்னு இருந்தால் தாங்க மதிய சமயத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஊற வச்சுருந்து இந்த அரிசி பருப்பு எடுத்து இப்போ வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து மூடி வச்சுட்டு போகிறேன். ஒரு 3 விசில் இல்லாட்டி ஒரு 4 விசில் வரட்டும். கொஞ்சம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் நமக்கு. விசில் போட்டு ஒரு 3 விசில் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்குள்ளே இதுக்கு காம்பினேஷன் நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிடலாமா. ஒரு குட்டி வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு பருப்பு 1/2 ஸ்பூன் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருந்தேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கா 2 உருளைக்கிழங்கை நம்ம வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நீங்கள் வந்து அரிஞ்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ அதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்து லோ ஃப்ளேமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாங்க. இந்த ரச சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சாயங்கால டைம்லாம் மழை வர மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு இந்த மாதிரி மிளகு சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு சளியும் பிடிக்காது, பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டு வந்துடுவாங்க. உருளைக்கிழங்கு வந்துடுச்சு, இதை அப்படியே எடுத்து வச்சுலாம். அதுக்குள்ளே நமக்கு சாதமே வந்துடுச்சான்னு பார்க்கலாமா. பாருங்கள், நல்ல சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்ல குழன்னு நமக்கு வந்து வந்திருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த சாதத்தை ஒரு நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். சூடாக எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேங்க. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே குழன்னு நம்ம ஒரு ஸ்பூனால் எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக அது குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.